ஆதித்யா, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. கண்டென்ட் என்ன ஆச்சு? எதை பற்றி பேச போற? டேய், கண்டென்ட்லாம் ரெடி ஆகி 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் ரிவீல் பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆதித்யா. வெல்கம் டு ட்ரூ டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு உண்மையான கதை. இந்த கதை எப்போ ஆரம்பிச்சதுன்னா நவம்பர் 21, 2021. இந்த கதை பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டில் 2 பேர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் கலை. ஏய், யாரா நீ? எதுக்குடா என்னை பிடிச்சி வச்சுக்கிற? எதுக்குடா என்னை அடிக்கிற? எதுக்கு அடிக்கிறேன்னா சொல்லிட்டாயிடுறா. டேய், நான் என்னடா பண்ணேன்? தண்ணிடா, தண்ணியாச்சு குத்தாயிடுறா. தண்ணி தாங்க இருக்குடா. டேய், என் ஃப்ரெண்டுங்கடா, அவனை என்னடா பண்ண? சஞ்சய, டேய் சஞ்சய், சஞ்சய். வாடா, வா. அடிக்க போறியா? அடி. கையை கட்டி போட்டு அடிக்கிற. கையை அவுத்து விட்ட செத்தடா நீ. வா, அடி. அவங்க 2 பேரை டார்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருப்பான், எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருப்பான். அக்டோபர் 21 எங்கடா இருந்த? நான் எங்க இருந்தா உனக்கு என்னடா? நான் எதுக்குடா உங்ககிட்ட சொல்லணும்? அப்போ எங்கே இருந்தா என்னடா? இப்போ அனுப்புடா எங்கேருந்து அந்த நாள் உன் ஞாபகத்தில் இருக்கா? நான் டெய்லி ஒன்று பண்ணுறேன். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நான் எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியலடா. டேய், அன்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல செயின் அறுத்தீங்களே, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஆமா, ப்ளூ சுடிதார் போட்டிருந்தது. ஆமாம், நீல கலர் சுடிதார் போட்டுன்னு இந்த பொண்ணு பெச நகரில் அச்சோம். நானும் என் ஃப்ரெண்டும் சஞ்சயும் தான். என்ன இப்போ? அவ எந்த நிலைமைக்கு ஆளானான்னு தெரியுமா? என்னாச்சு? அதெல்லாம் தெரியல. செயின் அச்சோம், அவ்வளோதான். நட்புக்காக செஞ்சேன். அந்த பொண்ணு செத்துட்டாடா. ஆமா, நாங்க 10 பேரை செயின் அடிப்போம். அதுல 3 பேர் சாவாங்க. ஆனா எனக்கு செயின் அடிக்கிறது தான் முக்கியம். அதுலதான் எனக்கு சந்தோஷம். என்ன பண்ண சொல்ற? அந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? லவரா? அப்போ திருந்த மாட்டேன? கோச்சிக்காத பிரதர். தெரியாது பிரதர், இந்த பொண்ணு செத்துச்சானே தெரியாது பிரதர். அவன் தங்கச்சிடா. கோச்சிக்காத பிரதர். சாவுடா. இவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கான காரணம் எல்லாம் அவன் தங்கச்சிக்காக. அவன் தங்கச்சி மாதிரி உயர்ந்த நிறைய பேருக்காக. போலீஸாலே அந்த கொலையை கண்டுபிடிக்க முடியலனா அப்போ யார் அந்த கொலைகாரன்?